ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் கனகா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் தெலுங்கு போயர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதுலேயே உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் ஓகே, அல்லது இது கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க ஐஸ்கிரீம் பார்லர் வந்து சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் வரன். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க கரூரில் வசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஓரளவு படித்தவராக இருக்கணும், நல்ல குணமானவராக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மணமகனுடைய அப்பா என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களோட பொண்ணுக்கு ரொம்ப வருடமாக வரன் பார்த்துட்ருக்கோம். என்னோடய பொண்ணோட ஜாதகத்தில் வந்து நாகதோஷம் இருக்கிறதுனால நாகதோஷம் உள்ள மணமகனாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்களோட பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் ஓரளவு சீர்திருத்தினா ரொம்ப நல்லாவே செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா, ஒரு அண்ணாங்க. ஸோ இவங்களுடைய அண்ணா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அக்கா வந்து ப்ரைவேட் ஜாபில் தாங்க இருக்காங்க. இவங்களுடைய அப்பாவும் ப்ரைவேட் கம்பெனியில் தான் இருக்காங்க. ஸோ தன்னையோட பொண்ணை நல்லபடியாக ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிற மணமகனாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தன்னோட ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா காயத்ரி, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் தெலுங்கு போயர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிகாம் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு திருமண நிலையிலும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க திருச்செந்தூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 5-6 வருஷத்துக்கு அப்புறமா இவங்களுடைய கணவர் வந்து லாரி டிரைவருங்க. ஸோ அதில் போகிறப்ப ஆக்சிடெண்ட் ஆகி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா தான் தவறினார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய கணவரோட இதுலேருந்தே இவங்க வெளியே வர முடியலன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. ஸோ குழந்தைங்கள வச்சுட்டு இவங்க தனிமையில் தான் இருக்காங்க. ஏன்னா இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க ஹஸ்பண்ட் வீட்டு சைடும் இவங்களுக்கு கொஞ்சம் ஜீவானம்சம் கொடுத்துருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தனக்கும் தன்னோட குழந்தைக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய நல்ல ஒரு குணமான மணமகன் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகே தாங்க, தன்னோட பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்டவுடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.